Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard economics public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர் கூடிய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சோ நமக்கு 12th எகனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பொருளியல் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க். 1 மார்க் வந்து 21 மார்க் கேட்பாங்க. சோ 1 மார்க்கான கீ ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். சோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். நவீன பொருளியலுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அதாவது ஜேஎம் கின்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பேரியல் பொருளியல் என்பது பற்றிய படிப்பு. சோ எது தொடர்பான படிப்பு அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மொத்தங்கள் அப்படினு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி கீழ முதன்மை துறை என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி வினா கேட்கப்பட்டிருக்கு. முதன்மை துறை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது? விவசாயம். பிரைமரி செக்டார்ங்கிறது அக்ரிகல்ச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி தான் 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 1 மார்க் ஆன்சருக்கு 1 பை 1 பார்க்கலாம். அடுத்து ஜேபி சேவ் ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, தொன்மை பொருளியாளர், கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ 1 பை 1 1 மார்க் ஆன்சருக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். குறைவான வட்டி வீதம் அப்படிங்கிற மாதிரி 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? குறைவான வட்டி வீதம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஆ, கடனையும் செலவையும் அதிகரிக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து 6த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஏ அண்ட் பி. த மல்டிப்ளார் இஸ் கால்குலேட்டட். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. அதே மாதிரி சூப்பர் மல்டிப்ளார் என்ற கருத்தை முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ 7வது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அதாவது ஜேஆர் ஹிக்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆர்பிஐ தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்கே? இது ஒரு முக்கியமான 1 மார்க். அப்போ 8த்துக்கு வந்து ஆப்ஷன் டி, மும்பை. த ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட் மும்பை. 9th வந்து பார்த்தீங்கன்னா எது பணத்தின் முதன்மை பணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மார்க்கு. ஸோ பணத்துடைய முதன்மை பணி எது? பணத்துடைய முதன்மை பணி 9th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஆ, பணம் ஒரு பரிவர்த்தனை கருவி, அதாவது ஆப்ஷன் பி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். விச் ஒன் ஆஃப் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மணி? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நபார்டு வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இந்த 1 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. நபார்டு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜூலை 1982. நபார்டு வாஸ் செட்டப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜூலை 1982. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிபிஎஸ் உடைய விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆர்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் இ, ரீஜனல் ரூரல் பேங்க்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ கீழேயுமே இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதான் ரீஜனல் ரூரல் பேங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின், பணமாற்று வீதம் நிர்ணயிக்கும் தந்தை, அதாவது பணமாற்று வீதம் நிர்ணயிக்கும் சந்தை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சந்தைக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ, அந்நிய செலவாணி சந்தை, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான் கரெக்டான ஆன்சர். அயல்நாட்டு செலுத்து நிலை உள்ளடக்கிய இனங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு வந்து 13வது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, புலனாகும் மற்றும் புலனாகா பொருட்கள். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன்க்ளூட் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. போத் விஷபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம்ஸ். அதே மாதிரி இதில் எது வரிசாரா வருவாய் என கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? 14க்கு வந்து ஆப்ஷன் டி, கட்டணம், ஃபீஸ் தான் வந்து கரெக்டு. ஃபைண்ட் அவுட் த நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவீன அரசு எனப்படுவது எதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நவீன அரசு 15வது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, நலம் பேணும் அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட். 16வது பின்வரும் எது உலக வெப்பமயமாதலுக்கு காரணம்? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே படித்தது தான். உலக வெப்பமயமாதலுக்கு காரணம் வந்து என்ன வரும்? வெப்பநிலை அதிகரித்தல்னு வந்து சொல்லுவோம். வெப்பநிலை அதிகமாதல், இன்க்ரீசிங் இன் டெம்பரேச்சர் கரெக்டு. நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்குடைய அப்ரிவேஷன் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஆ, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஆப்ஷன் ஏ கரெக்டு.
18 இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவில் திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆ 1950 அமைக்கப்பட்டது. அதே மாதிரி 19வது கொஸ்டின், 19வதுக்கு என்ன ஆன்சர், சாரி 18வது கொஸ்டின் பார்க்கலாம். 18வது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ 18வது கரெக்டான ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க 1950. அதே மாதிரி 19க்கு கேள்வித்தாள் மூலம் புள்ளி விவரங்கள் திரட்டப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 19 கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ முதல்நிலை விவரம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். த டேட்டா கலெக்டட் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ பிரைமரி டேட்டா. 20 குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் வந்து என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ குறுகிய கால அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ கரெக்டு. கட்டுப்படுத்தும் திட்டம், அதாவது கண்ட்ரோலிங் பிளான்ஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள், அதே மாதிரி தேசிய வருவாய் இலக்கணம் கூறுக, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட்டு, மல்டிப்ளார், நெகிழி பணம் என்றால் என்ன, வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வணிக வங்கியின் முதன்மை பணிகளை கூறுக, ஆசியாவின் ஏதேனும் 2 நோக்கங்களை கூறுக, பொது நிதி வரையறுக்கவும், டிஃபைன் பப்ளிக் ஃபினான்ஸ், நிதி ஆயோக்கின் பணிகள் ஏதேனும் 4 கூறு, ரைட் எனி 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக், புள்ளிகளின் தந்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 7 into 3 21. இதில் ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. தனிநபர் வருமானம் என்ற பதத்தை பொருள் கூறுக, வாட் யூ மீன் பை டேர்ம் ஆஃப் பர்சனல் இன்கம், கீழ்கண்டவற்றில் சுருக்கமாக எழுத சொல்லியிருக்காங்க. பருவகால வேலையின்மை, உடன்பாட்டில்லா வேலையின்மை, படித்தவர் வேலையின்மை, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து ஸ்பெசிஃபிக் யூசஸ் ஆஃப் மல்டிப்ளார், பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வரி விதிப்பு விதியினை கூறுக, குறிப்பு வரிக, பருவகால மாற்றம், அமிலமலை, கிளைமேட் சேஞ்ச், ஆசிட் ரெயின் ரொம்ப முக்கியம். WTOவின் முக்கிய பணிகள் யாவை, வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக, தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும், கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் சோஷியலிசம், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், வேலையின்மையின் வகைகளை விவரி. அதே மாதிரி கீழே இந்தியாவின் பணவீக்கத்திற்கான காரணங்கள், பணவியல் கொள்கை நோக்கங்கள் யாவை, பணமாற்று வீதம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை உதாரணத்துடன் விளக்குக, குறிப்பு வரைக, சார்க் பிரிக்ஸ் இது ரொம்ப முக்கியம், இது வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேர்முக மறைமுக வரிகளின் நன்மைகளை எடுத்து எழுதுக, புள்ளியலின் இயல்பு மற்றும் எல்லைகளை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகைகளை விவரிக்கவும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம் வந்து கேட்பாங்க, பொது கடன் அதிகரிப்பதற்கான காரணங்களை விளக்க, காற்று மாசுபடுத்தின் வரைவிலக்கணம் கூறி காற்று மாசுபடுத்தலுடைய காரணங்களை விளக்குக. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சருக்கு இதுவும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2020 நடந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ, இதில் 2 மார்க்குக்கு என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களை நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் இன்கம்க்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கணும், சேல்ஸ் ஆஃப் லாக்கும் இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி மல்டிப்ளார், ரேஷியோ சேஞ்ச் ஆஃப் இன்கம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 4 பாயிண்டில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் வந்து எழுதிக்கலாம். இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் பேப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாமே 12th எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கீ ஆன்சர் எல்லாம் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு போங்க. இதை ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ இம்பார்ட்டண்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் சோசியலிசம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, ஏனி 5 பாயிண்ட் வந்து நீங்கள் படித்தாலே நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். கீழேயே தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் கீ ஆன்சர் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 12th எக்கனாமிக்ஸில் நீங்கள் சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ 2 மார்க் கம்பல்சரி எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கீ ஆன்சரு, 3 மார்க் கம்பல்சரி எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகிழி பணம் 2 குறிப்புகள் எழுதினாலே போதும், 2 மதிப்பெண் கொடுப்பாங்க. வணிக வங்கிகளுடைய முதன்மை பணிகள், வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன் வாங்குதல், இந்த மாதிரி முக்கியமான குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி பொது நிதியின் இலக்கணம் வந்து என்ன, நிதி ஆயோக்குடைய 4 பணிகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புள்ளியலுடைய தந்தை சிறுகுறிப்பு வரைக, தாவரவியல் அறிஞரான ரெனால்டு ஃபிஷர் புள்ளியலின் தந்தை ஆவார். இவர்
புள்ளியியலின் அடிப்படை நெறிமுறைகளை ஏற்படுத்தியவர். இவர் கடந்த கால நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய புள்ளியியல் ஆய்வுகள் பரிணாம வளர்ச்சியினை பகுத்தாய்வு செய்யவும் நவீன மரபியல் ஆய்வுகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் மார்க் அலாட்மெண்ட்டு. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினில் எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வரி விதிப்பு விதிகள் என்னென்ன ஏதேனும் 3 விளக்கத்துடன் எழுதுனா வந்து போதும். WTOட முக்கியத்துவம், அதே மாதிரி 5 மார்க்கான கீ ஆன்சர் தமிழ் மீடியம் இருக்குது, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கீ ஆன்சர் பிரகாரம் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த காற்று மாசுபடுதலுக்குலாம் இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட் ஏதாவது வந்து ஒரு 4 காரணங்களோட நீங்கள் விளக்கினா போதும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த அப்டேட்டு 1 by 1 கொடுப்பேன். தேங்க்யூ.